உங்க எல்லாருக்கும் கோல்ட் ரேஞ்சர் பத்தி தெரியுமா? அவரோட வரலாறு தெரியுமா? அவர் வாத்தியாரின்னு எல்லாரும் அச்சாரு தெரியுமா? அவரு தான் இந்த உலகத்தை காப்பாத்தி நின்றாரு தெரியுமா? கெட்டவனுங்கெல்லாம் ஆச்சு பறக்க விட்டாரு தெரியுமா? இந்த மாதிரி பாக்குறீங்க, நான் நிஜமானதான் சொல்றேன். ஏன்னா என் கோல்ட் ரேஞ்சரை காணோம், அவனை தேடிதான் வந்திருக்கிறேன். என்ன நம்புங்க, நான் ஒன்னும் போயெல்லாம் சொல்லல. நான் வேணா அவரோட வரலாறு சொல்லிட்டா. கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரிதான் அவன் இருந்தான். ஆனா இப்ப அவன் எங்க இருக்கிறானே எனக்கு தெரியவே இல்லை. எங்க உலகத்துல வேற சாத்தானுக்குறான். ஆனா அவனை எங்களால அழிக்கவே முடியல. அப்பதான் ஜோடான்னு சொன்னாரு, கோல்ட் ரேஞ்சர் ஒருத்தர் இருக்கிறான்னு சொல்லிட்டு. அதனால தான் நான் இங்க வந்திருக்கிறேன். இப்ப நான் தான் அந்த சாத்தானை அழிக்கணும் போலக்கு. ஆனா ஒரு வருத்தம் என்ன தெரியுமா? நான் இப்ப சொன்னதெல்லாம் நிஜம்தான். ஆனா கோல்ட் ரேஞ்சரை நான் தேடி வரல. ஏன்னா அவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாரு. ஆனா அவர் ரொம்ப நல்லவரு. நிறைய மான்ஸ்டர்ஸ் எங்க உலகத்துல தத்தி அமைச்சாரு. நாங்க எல்லாரும் கஷ்டப்படும் போது கூட எங்களுக்கு உதவி செஞ்சாரு. ஆனா இப்ப அவரு இறந்து போயிட்ட போது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாகுது. அது மட்டும் இல்லாம நானும் அவரை எவ்வளவு விஷயம் பண்ணிக்கிறோம் தெரியுமா? 2 பேரும் ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சோம். ரொம்ப மாசான கேரக்டரு. அன்னைக்கு ஒரு நாள் என் வாழைப்பழம் கீழே ஊண்டிச்சு. அப்ப அந்த யமகண்டன் ஒருத்தன் இருப்பான். அவன் என்ன பண்ணிட்டான்னா குடுகுன்னு ஓடி வந்துட்டான். நான் கீழே போட்ட வாழைப்பழத்தை கழுவி வச்சிருந்தேன். குடுகுடின்னு ஓடி வந்து அதை வாயில போட்டுக்கனா. டேய், அது கீழே போட்டதுரா சொன்னேன். உடனே எனக்கு கோபத்தோட தத்தின்னு வர ஆரம்பிச்சிட்டான். அப்ப அந்த கோல்ட் ரேஞ்சர் தான் எனக்கு காப்பாத்தினாரு. அப்பதான் நானும் அவரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். சரி, அவருக்கு ஒரு தேங்க்யூ சொல்லுவோம் பார்த்தா அதுக்குள்ளேயே அவரு காணா போயிட்டாரு.